இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தமானது எரேமியா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், சிறுமைப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளிலிருந்து ஆடல் பாடல் சத்தம் வருமா. கிறிஸ்மஸ் டைமில் தான் இந்த ஆடல் பாடல் சத்தம்லாம் நம்ம வீட்டில் வரும். கேரல் ரவுண்ட்ஸ் அது இதுன்னு வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தினமும் உங்கள் வீட்டில் ஆடல் பாடல் சத்தம்னா மகிழ்ச்சியின் சத்தம், ரட்சிப்பின் சத்தம், துதியின் சத்தம் கேட்கும். எத்தனையோ வீடுகளில் போராட்டத்தின் சத்தங்கள், பிசாசு சத்தங்கள், மந்திரங்கள், கண்ட சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நிறைய பேர் அழுகை சத்தங்கள், வேதனை சத்தங்கள், இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, குமரிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போகிறதில்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தமாய் கொடுக்குறேன். இன்றைக்கு நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை மகிமைப்படுத்துவேன், உங்களை கனப்படுத்துவேன், சந்தோஷ சமாதானத்தை நான் கொடுப்பேன். எப்போ வரும் இது விடுதலை நமக்குள்ளே வந்தால் தான். 18வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது. யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, யாக்கோபு என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்கள், அதுதான் இஸ்ரவேல். ஆனால் இன்றைக்கு குடும்பங்களில் சிறையிருப்புகள் இருக்கிறது. நிறைய வீட்டுகளுக்குள்ள சிறையிருப்பு, சபைகள்லையும் கூட இன்றைக்கி சிறையிருப்புகள், ஊழியக்காரர்கள் குடும்பங்கள்லையும் சிறையிருப்புகள் இருக்கு. சிறையிருப்பு என்பது இருளின் வாழ்க்கை. சிறையிருப்பு என்பது ஒரு கட்டு, அடிமைத்தனங்கள், பிசாசினால் கட்டப்படுகிற வாழ்க்கை, விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை, மீட்கப்படாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி அந்த சிறையிருப்பு நமக்கு எப்போ திரும்பும்? சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பும்போது தான் அவர் திரும்புவார். சகரியா 1:3 அதை சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்புங்க, அப்போ நான் உங்களிடத்தில் திரும்புவேன். ஆண்டவர்கிட்ட எப்படி நம்ம திரும்புறது? ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது தான் சிறையிருப்பில் நம்பிக்கையுள்ள சிறைகளே, நம்பிக்கையாக இருக்கிற சிறைகள், சிறைப்பட்டவர்கள். இன்றைக்கி சாப சிறைகள், வியாதி சிறைகள், கடன் சிறைகள், பாவ சிறைகள், பிசாசினால் சிறைப்பட்டிருக்கிறீங்க, மந்திரங்களால் தீய சக்தியினால் சிறைப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் பாசத்தோடு அழுகையோடு நம்முடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் ஒரு சிறையிருப்பை திருப்புவார். விடுதலை வரும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். நம்முடைய குடும்பத்தை, நம்ம இடிந்து போன நம்ம வீட்டை, உடைந்திருக்கிற நம்ம குடும்பங்கள், பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள், சிதறிப்போன குடும்பங்களையெல்லாம் கட்டி அவர் சொல்லுவார், மகிழ்ச்சி வரும், சோத்திரம், நன்றி கூட்டம் வரும், நன்றி கூட்டங்களை வைப்போம். ஒரு சமயம் என்னுடைய உறவினர் ஒருவர், அவர்களுக்கு ஒரு காரியம் சுகம் கிடைத்தது. அப்பொழுது என்னை வைத்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நடத்தினார்கள். அதுபோலத்தான் உங்கள் இல்லத்திலும் எல்லா இடத்துலையும் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காலங்கள் உங்கள் வீடு ஆராதிக்கிற வீடாக மாறும், ஊழியம் செய்கிற வீடாக மாற்றுவார். அப்பொழுது உங்களை வர்த்திக்க பண்ணுவார், நீங்கள் குறுகி போவதில்லை. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.